ஆமா அந்த பொம்பளைங்கள எந்த கடையில வாங்கிட்டு வந்தீங்க? அந்த பொம்பளைங்களே போட்டு வருதுடா. அதுக்குள்ளே வருதா? இப்போ ஒரு பிள்ளை வந்துச்சுல. ஆமா. யார் அந்த பிள்ளை? அந்த பிள்ளையா? அந்த பிள்ளை நம்ம பிள்ளை தாடா, எங்க அண்ணன் மட்டும் பிள்ளை. என்னது? எங்க அண்ணன் மட்டும் பிள்ளை. ஏய் என்ன சொல்ற, ஓம்பளையா? உண்மையாலுமா? ஓம் பிள்ளையாவா? இல்லப்பா உங்க அண்ணன் மட்டும். எங்க அண்ணன் மட்டும் பிள்ளைய நான் தான்ப்பா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நல்ல புத்தி இருக்குதா? யோ அண்ணன் மட்டும் பிள்ளைன்னு சொல்றேன். அவளை நீ வச்சுக்கிட்ட ஊர் சொல்ல என்ன சொல்ல முறையே இல்லையே. அதாவது வந்து எங்க பெரிய அண்ணன் மட்டும் பிள்ளை. பெரிய அண்ணன் மட்டும் பிள்ளை. எங்க பெரிய அண்ணனும் எங்க பெரிய அண்ணி என்ன பண்ணாங்க, கடல் கரைக்கு சுத்தி பார்க்க போனாங்க. கடல் கரைக்கு சுத்தி பார்க்க போயிட்டாங்க? ஆமா. எங்க கம்ப கரைக்கா? கடல் கரைக்குடா. சரி. அங்க போய் நடுக்கடல்ல போய் புயல் புயல் பெருமை கம்மனாந்தாலாம் புயல் எந்திரிச்சுக்கிச்சு. தண்ணியோட தண்ணியா போயிட்டாங்க. தண்ணியோட தண்ணியா புயல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைய நான் தான் வளர்த்துறேன், வச்சிருக்கேன். உன் அடைக்காலத்துல பிள்ளை இருக்குது? ஆமா. உனக்கு எவ்வளவு நாள் காசு நான் வரேன். சரி சரியா? என்னால முடியல ஓரளவு பிச்சை எடுத்து கூட வரேன். சரி. இந்த பிள்ளைய எனக்கு கரெக்ட் பண்ணி விட. பிள்ளைய கரெக்ட் பண்ணி விட. பிள்ளைய கரெக்ட் பண்ணி விடணும்னா நான் சொல்ற மாதிரி கேட்கணும். என்ன பண்ணணும்? 7 நாளைக்கு குறவு என்ன சொல்றேன்? எங்கன்றா நம்ம கண்டுபிடிக்கிட்டு கண்டுபிடிச்சு ஒருக்கா மலைக்கு போ. ஒரு மணி ஒருக்கா மலைக்கு. அது எங்கது? அங்கதான் ஜங்கிரிக்கிட்ட அந்த கோயிலா? குரம் கோயிலுக்கா? ஆமா. அண்ணா அப்படி போய் நான் அந்த காரியம் 27 அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு வருவேன். 27. ஏன்னா நாம அப்படி பண்ணி நானும் குரங்காய் போயிட்டா அப்புறம் அது வேஸ்ட்ல போகுது. அது நடக்கிறது தான். நீ சொன்ன மாதிரி கூட நான் வண்டி படுறேன்னா. சரி. ஏன்னா ஒரே என்ன பண்றான்னு சொல்லாம போயிட்டாங்க. பிள்ளை கதை இருக்கட்டும். என்ன பத்தி விசாரிச்சியா? என்ன எப்படி டாலுதிமா? நானு எப்படி பிள்ளை கதையோட கதை மோசமா போச்சு. எப்படி போச்சு? தைப்பூசத்துக்கு எல்லாரும் மாலையை போட்டுட்டாங்க. சரி. பழனிமலைக்கு. பழனிமலைக்கு போலடா போறாங்க. அரசிந்து பழனிமலைக்கு மாலை போட்டாங்க. சரி. எங்க ஊர்ல யாருமே கூப்பிடலையே. ஆமா என்னாச்சு? பொம்மை திடீரியா? பழனிமலை மாலை போட்டுட்டாங்க. என்ன யாருமே கூப்பிடல. ஏன்னா நான் கூத்துக்கு போனா கறி திரும்பணும். அடா விரதம் கரெக்டா இருக்க மாட்டோம். சரி. எனக்கு கோபமான கோபம். என்னதான் சாமி பாக்குறது நாம போவோம். எப்படி நான் போய் இந்த வருஷம் மாதிரி வருஷம் கும்பல்ல தைப்பூசம் தெரிஞ்சு போய் சாமி கும்பிட்டாகணும். தைப்பூசத்துக்கு எல்லாம் நடந்து போறாங்க, நாமளும் போகணும்னு ஒரு எண்ணம். போகணும் எனக்கு ஒரு எண்ணம். சரி. உடனே முடிவு எடுத்தேன். ஊருக்கார கூட்டி போடல. நம்மளதான் குடும்பம் பெரிய பண்ண நம்மளுக்கு. சரி. அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் இப்படி மாலையை போட்டுட்டு சரி என் பொண்டாட்டி மட்டும் போடலண்ணா. ஏன்னா அவளுக்கு நடக்க முடியாது, நொண்டிக்காது. நடக்க முடியாதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு மாமனார் மாமி எல்லாத்தையும் மாலையை போட்டுட்டு சரி போய் பழனிமலையில சாமி பாக்குறமா இல்லையோ. சரி. பஞ்சாமரத்தை ஒரு நக்கு நக்கணும். ஓ பஞ்சாமரத்துக்கு அதான் பாரு, சாமி பார்க்க போகல. அப்ப சாமி போட்டால பாக்குறான், ஜன்னல பாக்குறான். பஞ்சாமரத்தை பாத்துட்டு தாங்கன்னு திங்க முடியாது. அது வருத்தம் தான் பார்க்க முடியும். அதனால நம்ம கோயிலுக்கு போனா நேரில் வாங்கி தக்கலாம். பழனி பஞ்சாமரம். சரி சரி. எல்லாத்தையும் மாலை போட்டு நடப்பயணமா கூட்டிட்டு போனேன். சரி. சுருக்கமா வந்துடுறேன், கோச்சிக்காத. அங்க வந்துட்டு பழனிமலை அடியாரம் போய் நின்னா. சரி. கூட்டமான கூட்டம். அட எக்கச்சக்கமான கூட்டம். நிக்கிறதுக்கு இடம் இல்ல. சரி. மேல ஒரு பாட்டியும் பேத்தி என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணாங்க? 2 டப்பா பஞ்சாமரம் வாங்கி இருக்காங்க. ஓ அவி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு பாதி வழியில இறங்க. சரி. நாங்க கீழே படியில படியில கற்பூரம் மத்த வைக்கிறேன். நீங்க மேல ஏறுறீங்க. மேல ஏறதுக்கு பத்த வைக்கிறேன். சரி. உடனே கூட்டத்துல நான் இடிக்க நீ இடிக்க பிள்ளைக்கு பீ வந்துருச்சு. ஓ அவங்க ஒண்ணு இடிச்சுக்கிறாங்க. இடிக்கதோ புள்ளக்க குழந்தைக்கு வழி தாங்கல. சரி. மேல அன்னதான சாப்பாடு சும்மா போடுறாங்கல்ல. சரி. ஒரு மட்டும் தின்னுச்சு. சரி. பாப்பா அப்புறம் கூட்டத்துல கக்கூஸ் எல்லாம் ஹவுஸ் புல்லு. சரி. சைடுல உட்காரலாம் கூட்டத்தாரம் போயிட்டு இருக்குது. சரி. பாக்குறேன் கேவலமா பேச்சு போடுவாங்க. அப்பதான் ஆயாவுக்கு ஐடியா வந்தது. 2 டப்பாவில் 1 டப்பா காலி பஞ்சாமரம். சரி. ஒரு காலி டப்பா இருக்குது. பாப்பா நம்ம இங்க அங்கேயும் உட்கார முடியாது. ஆமா. ஒரு டப்பா வேற காலி டப்பா. சரி. அந்த டப்பாவில இங்கே உட்காந்து கீழே போய் எஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டப்பாவை கொடுக்க. ஒரு டப்பாவில புடிச்சுக்கிட்டாங்க. ஒரு டப்பா அந்த பாட்டி ஏன் பேத்தி ஏன் கொடுக்க. சரி. பேத்தி பர்றனத்தை டப்பா நம்பி போச்சு. சரி. டப்பா மூடி போட்டுக்கிட்டாங்க கீழே பத்த வைக்கிறதுக்கும். சரி. கூடுதல ஆயா டப்பாவை கையில புடிச்சிட்டு வர. சரி. அதனால அமிர்தமா பயிர்க்குள்ள வைக்க அத உள்ள வச்சால வாசல் கையிலே புடிச்சிட்டு வந்துக்குது. சரி. கூட்டமான கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம். சரி. நான் இடிக்க நீ இடிக்க டப்பா நழுவிட்டு கீழே விழுந்து போச்சு. டப்பாவை நழுவி கீழே விட்டுருச்சு. முத படியில சாமி கும்பிடுறேன் நானு. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. உன் முன்னாடியா யார் பாக்குறா அப்படின்னு வேண்டுதல் கும்பிட்டு. சரி. சாமி பழனி ஆண்டவன் ஞானம் பண்ணிதா மேல வந்து ஒன்ன தரிசனம் பண்றனோ இல்லையோ எப்படியாவது பஞ்சாமரத்தை திங்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு கற்பூரத்தை தொட்டு கும்பலான்னு போறனா. மேல இருக்கிற பஞ்சாமரம் உன்னு காலு கடி விழுவுத. ஓங்கிட்டே வந்து நிக்குது. காலு கடியே டப்பா விழுவுது. சரி. அண்ணா அப்பதான் பாரு அப்ப என்னங்கிறேன், சாமி ஞானம் பண்ணிதா முருக பெருமானே நான் மேல வந்து பஞ்சாமரம் திங்கலாம். ஓ கருணையா கருணை, நான் மேல வராம கீழே கொடுக்குறா.
அப்படின்னு சொல்லி பஞ்சாமரத்துல லவுக்கு பிறந்த வச்சுக்கிட்டேன். ஓ பருவ வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க, பார்த்தா 5 பேர் கேட்பாங்க. ஆமா நீங்க போனது 5 பேரு. 5 பேரு. சரி. அதனால நம்ம 10ஆம் பேருமே ஆமா அப்படின்னு பிறந்த வச்சுட்டான். அத பாருங்க எங்க சித்தப்பா கண்டுபிடிச்சுட்டானே. எப்படி? ஏடா 5 பேருக்கு கூட்டம் வந்தீல. என்னடா எங்களுக்கு தெரியாம பின்னாடி ஒளி வைக்கிறேன்னு கேக்குறான். ஒரு கையில என்ன ஒளி வச்சிட்டு இருக்கற? பின்னாடி எங்க கேக்குறான். அக்காப்பா நானே சித்தப்பா கோச்சிக்காத. அது ஒண்ணும் இல்லவா மேல போய் பேசிக்கலாம் அப்படின்னு. சரி. அதெல்லாம் ஆவாது. வந்தது 5 பேரு. டப்பாவுக்கு என்ன இருக்குதோ காட்டு பாத்துட்டு போலாம். நாங்க காட்டுனி கையில பஞ்சாமரம் டப்பா கம்மனு பாக்கல 5 பேரும். 5 பேர் ஆளு கொஞ்சம் ஊத்து. வந்தது 5 பேரு. உனக்கு முட்டை கடை கழிச்சு தண்ணி குடிக்கா. நம்ம உனக்கு முட்டை கடை கழிச்சு ஒரு 5 பேருங்களா. அப்பதான் எனக்கு ஒரு யாத்திரை. எப்படி? சாமி சும்மா கொடுத்த பஞ்சாமரம் நாம இங்க தின்னா சாமி ஏத்துக்காது. சண்முகா நதிக்கு போலாம். தலையோட தலை போகலாம். தண்ணி ஊத்திட்டு போறலாம். தண்ணி ஊத்திட்டு பிறந்தங்களானே. சரி. 5 பேர் சண்முகா நதிக்கு வந்தாங்க. அண்ணா ஜீவன் அத பாரு எங்க பிள்ளை ஒண்ணு இறக்கி விட்டு போ. பொண்ணக்கா பொண்ணு போய் இங்க போய் சண்முகநாதிக்கு தலை போகலாம். சரி. தண்ணி ஊத்திட்டு சாப்பிடலாம்னு சொன்னேன். எல்லாம் சண்முகநாதிக்கு வந்தாங்க. சரி. அண்ணா சரி விடா போயிட்டு அவரு சம்பாரிச்சுட்டு விட்டோம். எதில் விட்டேன் தண்ணி ஊத்த போறதுல தண்ணி ஊத்திக்கிறான் அப்படின்னு ஒரு வழியா 5 பேரையும் கூட்டி சண்முக நதிக்கிட்ட போனேன். சரி. போய் தண்ணி ஊத்தி யாரும் போக மாட்டேங்கிறாங்களே. அடையா ஏன்னா டப்பா பஞ்சாமரத்தை நான் தின்னுப்படுவேன். நீ போய் தண்ணி ஊத்துனா நீ தின்னுப்படுவா. அவங்க எல்லாம் போயிட்டு நான் மேல வச்சு தின்னுட்டு போக மாட்டேங்கிறாங்க. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி எப்படி யாரும் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் போலாம். தலைமுறை விட்டு திங்களானே முதல் ரெடி வைக்கிறது டப்பா ஒரு திருவர்த்தி. சரி. 2வது ரெட்டு வச்சாங்க. டப்பா 2 திருப்பி. 3வது ரெட்டு வச்சாங்க. நான் டப்பா கழட்டி மூடி கழட்டினேன். 4வது ரெட்டுக்கு 2 வரலாட்டுக்கு உள்ள விட்டேன். நல்லா வெதுன்னு இருந்துச்சு. சூடா இருக்குது. அப்பதான் திருப்பி சாமி எப்படி வாடுறேன். அதான் சாமி முருக பெருமானே உன் மலைக்கு வந்தா எல்லாம் ஆறி போன பஞ்சாமரம் தான் திம்பாங்க. இந்த பக்கத்தமா இருக்கிற பத்தியால சுட சுட கொடுத்துருக்கிறியா கருணையே கருணை அப்படின்னு 5வது எட்டு வச்சாங்க. எடுத்து வலுப்புன்னு ஒரு இழுத்தை. ஓ நீ தின்னுட்டா வலுப்புன்னு இழுத்தை. சரி. என்னன்னு கேளு. அண்ணா அது பஞ்சாமரம் தெரிஞ்சு பார்த்தா இங்க இருந்து ஏப்பா போறது 5 பேரு. நான் மட்டும் பேர் தெரிஞ்சு கம்மிப்பாங்களா? ஆமா ஆமா அயலுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்து ஏமாத்திரம்ல அப்படின்னு எல்லாம் தண்ணி ஊத்தி வந்தாங்க. அயலுக்கு கொடுத்துக்கிற எனக்கு கொடுனாங்க. 5 பேத்தி வரிசை அடிக்க வச்சுக்கிட்டேன். ஏப்பா சாமி பிரசாதம் சாமி கேட்காம கொடுத்தது. கண்ணை திறந்து எடுத்துனா யாருக்கு செட் ஆகாது. கண்ணை மூடுங்க. அதான் கண்ணை மூடுங்க. கையில ஊத்துற 1 2 சொன்னது தின்னுபடுங்க. சரி. அவங்களுக்கு கொடுத்த காரணம் என்ன? வீட்டுல போய் சொல்லிவிடுவான்னு கொடுத்தியா? ஏப்பா நான் வந்து 5 பேரு இத்தனை மீதி 14 பேர் ஊரெல்லாம் சொல்லிவிட மாட்டாங்க. ஆமா ஆமா அவரு பைத்தியக்காரன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கண்ணை மூட சொன்னேன். சரி. 5 பேருக்கு அடிச்சு விட்டேன். 1 2 சொன்னேன். 3 முதல்ல நக்கிவிட்டாங்க. நக்கிவிட்டு 5 பேரும் வகுத்துலயும் வாங்கி போயிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே மொண்டாட்டியா நாங்கிறா. என்னடே நீ நல்லா இருப்பியா? நாசமா போக மாட்டேன். என்னடே உங்க அம்மா டேய் வீட்டுல பிள்ளைங்க இருக்குதே. எங்க வீட்டுக்காரி என்ன பேசுறாப்பா? வீட்டுல பிள்ளைங்க இருக்குதுல கையில கட்ட ஒரு கவுரு தான் வாங்கிட்டு வந்தியா இல்ல ஒரு பொம்மை தான் வாங்கிட்டு வந்தியா? என்ன வகுத்து நீ சோத்தீங்க பியாக்குறால. ஓ அப்பதான் உனக்கு கோவம் வந்துக்குது. கோவமா? அப்ப அந்த இடத்த மாதிரி எனக்கு எப்படின்னு எப்படி ஏண்டா இங்க இருந்து நம்ம பழனி போனோம். அங்க என் மொண்டாட்டிக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஒருவேளை முருகப்பெருமான் வாட்ஸ்அப் பண்ணிருப்பாரா இல்ல போஸ்ட்ல தபாலுக்கு போட்டிருப்பாரா அப்படின்னு எனக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அப்பதான் நான் சொன்னேன் ஏடி என்ன பார்த்தா எப்படி தெரியுது இங்க இருந்து 5 பேர்த்த கூட்டிட்டு போய் நான் ஓரத்த முடியாது போன 5 பேர் தாண்டி தரணும். ஓட்டியே போய் நீ பெரிய ஆள்றா. என் கூட்டுக்காரி என்னங்கிறா ஏப்பா உண்மையில வந்து அவ ஓமச்சேல கேட்க நான் உண்மையாலும் சொல்லிவிட்டேன்னா அண்ணா அடுத்த வாரம் போற வரியா? நான் வரலடா சாமி. அடுத்த வாரம் பள்ளி மாடி போற வரைக்கும் அரசம் வருவாளா? உடனே வருவாடா. ஐயோ அண்ணா ஏன்னா அண்ணா ஏ பாப்பா எங்க போன இவ்வளவு நேரம் வந்திருக்கிற என்னடா எனக்கு ஏடிஸ் இருக்குது தொடாம பேசு. உன்னை தொட்டா ஏடிஸ் வந்துருமா? உன்னை தொட்டா பார்த்தாவே வந்துரும். ஐயோ சாமி ஏங்க தண்ணி எதை குடிப்பீங்களா எதை பண்ணுவீங்களா? நானும் மடிச்சுதான் நம்ம செத்து போயிருவோம். கத்தி ஆயாட்டம் ஹைவே போடலையாண்டா அவரு
ஏங்க இப்படி அழகா ஒரு பொண்ணு வந்திருக்கனே வந்திருக்கீங்க என்ன பார்த்து ஏதோ ரசிக்க மாட்டீங்களா? நான் நச்சுக்குவாயா காலைல எல்லாம் 10 பேர் வந்தீங்க அடிக்கிறதுக்கு. எதுக்கு நீ எல்லாம் தனியா வர மாட்டேங்கிறப்ப ஏய் ரசிப்பியான்னு கேட்டேன். ஓ ரசிப்பு தன்மை. காட்டுல விளையிறதெல்லாம் கம்புதான், அட காட்டுல விளையிறதெல்லாம் கம்புதான், அட காட்டுக்காரன் பார்த்துக்கிட்டா வம்புதான். சீனி முடிஞ்சாக்க கொண்டதா, அடி சீனி முடிஞ்சாக்க கொண்டதா, ஓ சீனிய தூக்குனா பூ. ஏய் கண்டப்பா சீலைய தூக்குனீங்கன்னா நீ ஆஸ்திரேலியா போயிருவேன். ஆமா ஆஸ்திரேலியா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அடி விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, அக்கா மக வந்திருந்தா முன்னாடி, எப்போதுமே காதல் ஒரு கண்ணாடி, சரி உடச்சிடாம பாத்துக்கிறவன் இல்லாடி. அக்கா மக அஞ்சல நாங்க 2 பேரும் மிஞ்சல, எங்கேயும் போய் கொஞ்சல, அட எங்கேயும் போய் கொஞ்சல, டாவு டாவு டாவுடா தூக்கு போட்டு டாவுடா. நான் செத்து போயிட்டா 5 பேர் நாளைக்கு கூத்துக்கா நான் வாங்கின கூத்து. அடி அம்மா ஓய் போனால் போகட்டும். இல்ல யாருமே போக மாட்டாங்க. ஏன் சுருண்டாலும் இங்கே சுருண்டு போயிருப்பாங்க, வீட்டுக்கு பாய்ச்சி அது இல்ல பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். கையை மட்டும் பக்கத்தை கொண்டாடாத. என்ன வாய் அப்படி திறக்கிற? ஏன்னா வாய் ஒரு மாதிரி இருக்குது. என்ன அதுக்கு பதில் தெரியுமா? சொல்லு சொல்லு சொல்லிவிடும். சண்டைக்கு வர மாட்டியா? தெரியாதானமா போன வாரம் எங்க பையன் பிஏ தானப்பட்டேன். அதனால இங்க பாரு, ஏன் என்ன எடுத்துட்டு போற? கை பிடிச்சு இருக்கிற அங்க வா. அடியம்மா அவுத்துட்டு மாடாட்டு அங்கேயும் சுத்த கூடாது, ஒரே இடத்துல இல்லை. ஏண்டா ஒரு பொட்டு பிள்ளை நானு, ஒரு வயசு பிள்ளை, அந்த பக்கம் போவேன் வருவேன் நடப்பேன். ஏன்னு நிக்கிறேன் போறாங்க மூவிச்சா இல்ல அண்ணே பாரு அங்க போறது சரி 10 வேலு இல்ல அங்கேயும் போறது பத்திரம் மண்ட பத்திரம். தப்பு தப்பா பேசாத சரியா? பிள்ளைகிட்ட தப்பா பேசாத. ஆமா நானே வாயில்லாத பூச்சி, ஆனா சின்ன பிள்ளை. என்கிட்ட தப்பு தப்பா பேசினேன்னா சத்தியவேல் கம்முனரு நான் கோச்சி வேணுமா? நீ சின்ன பிள்ளையா? ஆமா நீ வாயில்லாத பூச்சி விட்டா அந்த பாத்திரம் மடையே வித்து போயிருவா. போவாது பாத்து அம்மா அப்படி இருந்தாலும் ஆமா தேவலோகத்தில் கூடினார் தேவர் சபை, அது தேவர் சபையா? இப்படி பூலோகத்தில் கூடியபடியா ராஜபுண்ணியமான சபை, ராஜசபை. கண்டிப்பா இந்த ராஜசபைக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்போம். தாயாளி ஏண்டா தான திரும்பி கும்பிடுறா? ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. யாரை பத்தி என்ன நினைக்கிற? யார் துப்பையில் அடிக்கிற மாதிரி எப்படி திரும்பி கும்பிடுறா? ஐயோ பொட்டிக்காரரே என்ன அடிக்கிறதுக்கு வரானே கேட்க மாட்டீங்களா? பொட்டியார் குடும்பத்துக்கு எடுத்து வேண்டாண்ட ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ணுவேன். அடி அம்மா ஏன் குத்தி வச்சிருக்கிற? எதுக்கு நடிச்ச? சானா கண்ட்ரி ஃப்ரூட் தட்டரை தட்டி தோல் தட்டி தோல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் வாக்கிங் ஆசி போயிட்டாங்கடா. ஆமா அடி அம்மா போய் பாக்குறேன். இங்க பாரு எல்லா இடத்துக்கும் நான் வந்து முன்னாடி பார்த்தவன கேக்குறேன், நீ என்ன பின்னாடி காமிச்சு வாணி வைக்கிற? 5 பேர் முன்னாடி மக்களை கும்பிட்டா பின்னாடி 3 என்னைக்கு 30 கும்பிட்டோம். ஒண்ணு கும்பிடாதே நாங்க பாரு போறோம். பரவாயில்ல சொல்லுமா. கொள்ளக்கார முளைக்கிறாரப்பா மாமா அப்படிதான் நல்லா பார்வை அப்படி தந்துட்டு பாரு. அம்மா அப்படி இருந்தாலும் நாம் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் பேரா? செம்படூர் பிராணத்தில் ஒரு பாகமாகிய ஆர்ப்பாட்டக சேமன் சண்டை. ஆமா நாடகத்தில் நாடகத்திலே நான் வந்தபடி யார்? நான் யாருக்கு என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லு.
2 ஆட்டம் கீழே ஊத்துறவானே. நான் மாத்திர அடி அம்மா அம்மா அடியே ஓய் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? தங்கள் பேர் நம்மங்கள் நான் மேக பளபளக்கே மேகம் மலபலக்கே மின்னல் ஒளியை போல மின்னல் ஒளியை போல 1000 மின்னலில் ஏய் ஒரு ஜோதி மின்னலை போல. ஒரு ஜோதி மின்னலை போல. ஆமா சரி சரி. என்னுடைய பெயர் தான் ஏய் பொம்மை கல்யாணி. ஓ தங்கள் பேரு பொம்மை கல்யாணி. ஆமா அம்மா தங்கள் பொம்மை கல்யாணி சொல்றீங்களே உங்களையும் பெற்ற தாய் வந்து யாரு? யார் தெரியுமா? இவர் மம்மி டாடி. அம்மா என்ன கேக்குறீங்க? உங்க அப்பா ஆறு உங்க அம்மா ஆறு நீ யாருக்கு பிறந்த? ஒருத்தருக்கு பிறந்த எத்தனை பேருக்கு பிறந்த? ஓ ஒரு ஆளுக்கு தான் பிறப்பாங்க 10 பேருக்கு பிறப்பாங்க. ஆஹா ஓ எங்க அப்பா அம்மா பேர் கேக்குறேன். ஆமா எங்க அப்பா பேர் ஜனவரி. சரி அம்மா பேர் பிப்ரவரி. என் பேர் டெம்பர்வரி. அது என்ன உங்க பேர்னால வரி வரின்னு வருது? ஒரு கோயில் நோய் போடுறாங்க வீட்டுக்கு வரிக்கு வருவாங்க. சரி நம்ம பேர்லயே வரி இருந்தா அட உங்க பேர்ல எத்தனை வரி இருக்குது? வரிக்கு வர மாட்டாங்க. ஆஹா 1997 எங்க அப்பா பிறந்தா. சரி 1996 எங்க அம்மா பிறந்தா. 1995 நான் பிறந்தேன். அப்படியா? என்ன நினைச்சு வரிசையா பிறந்துட்டீங்க. என்னன்னா அப்புறம் வரிசையா சாவுவீங்க எல்லாம். உங்க 5 வருஷம் எடுத்து போச்சு இப்படிதான். அப்படியா? அரி அம்மா அப்படி இருந்தாலும் கேட்டு கேட்டு ஒவ்வொருத்தரா போறாங்க. இந்த வருஷத்துல மட்டும் 7 பேர் செத்துக்கிறாங்க. அடுத்து நீதான் அம்மா. அப்படி எனக்கு 10 மாதம் ஓட்டதான் சண்டை 300 நாள் 3000 திசை நாடுகள் அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்தாலே தாயும் தந்தை. யார் தெரியுமா? சொல்லட்டுமா? சொல்லுமா. நான் சொல்றேன். அம்மா என்ன 10 மாதம் நான் சுமந்தேன். லைட் கூட ஆகாதுடா டேய். லைட் கூட கொஞ்சம் அது என்ன கலர் அதிகமா இருக்குது. அப்புறம் மத்தலாம் நல்லா இருக்கறியா? கம்மனர் சார் வேஸ்ட் போடு. என்ன ஜே மாமா படிற மாமா. வா இதோ கேக்கீல. பாப்பி. அப்புறம் கொல்ல. அண்ணா ஒரு 10 டீ குடுங்கண்ணா அண்ணா. ஏய் டீ குடுக்குறீங்க. யானை போய் அப்படி உட்கார்ந்து டீயா பேல்ற. கோடத்துல யார் ஆடி கட்டிக்கிறீங்க இந்த நேரத்துல. எல்லாம் அள்ளி போடுவாங்க டேய். இல்லடா. தங்கமேல பொம்மை கல்யாணி சொன்னீங்களே தங்களையும் பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? யார் தெரியுமா? என்னுடைய தாயார் தந்தையார் யாரு? அடியே என் தந்தையார் நான் தரையில நடந்தா என் பாதமெல்லாம் மண்ணாகுன்னு சொல்லி சொல்லி இந்த தரையெல்லாம் தங்கத்தால தகடடிச்சு
அந்த தங்க தகட்டின் மீது என்ன நிலக்க வச்சு அழகு பார்த்தாங்க. ஆமா சரி சரி நான் வீதியில நடந்தா சரி என் விரல் பாதமெல்லாம் மண்ணாகும் சொல்லி சொல்லி இந்த வீதியெல்லாம் வெள்ளியால தகடடிச்சு அந்த வெள்ளி தகட்டின் மீது என்ன நடக்க வச்சு அழகு பார்த்தாங்க அம்மா. ஆமா மாமா அப்படி வளர்த்தாங்க. யாருங்க அப்படி வளர்த்தீங்க பாருங்க. என் தந்தையார் பெயரோ சுந்தரராஜன். நல்லா இந்த நாயம் சூப்பரா நல்லா கேக்குறானே. அதாவது சுந்தரராஜன் சுந்தரவல்லிக்கு பிறந்து காலால காலத்துல திருமணம் நடந்ததா? ஆமா. யார் மாலையிட்ட மன்னவர்? போக மாட்டேன், பிடிக்காது. தாடி தெரித்த என் மணவாளன் என்னை மாலையிட்ட மன்னவர் பெயரோ கருத்தாவரையன். அவட மீசக்காரை. ஆமா பெரிய மீசக்காரை. எப்படி என் புருஷ அழகு ஐயா அவனுக்கு என்ன அப்படியே சூப்பரான அழகு பாவம். நடந்து போனா 10 பேர் மயங்குவாங்க. ஆமா கலர் பெட்டியில அவ்வளவு நாத்தனா இருந்தவன். ஆமா ஏய் அவன் அழகு. ஓ அழகி அழகுன்னு அழகு கருத்தாவளை அப்பேற்பட்ட அழகு அப்பேற்பட்ட அழகு. வாயில வச்சு உனக்கு என்ன வேறு அளவு அவன் அழகுடி. மாமா ஊரே கொஞ்ச நாள் கொள்ள அடிச்சுட்டு போயிட்டான். அப்படி இருந்தாலும் அடியே கர்த்தாவிலே திருமணம் முடித்து உங்களுக்கு குழந்தைகள் உள்ளதா? அடி அம்மா என் மன்னவரை மாலையிட்டு எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? குழந்தை இருக்குதா? ஆமாடி. என்ன சொல்றேன்? எனக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? சென்றுக்கு வா. ஏன் வந்தா என்ன பண்ற? குழந்தை பெத்த பொம்பளைங்க அப்படின்னா நம்ம பெங்களூர் கோச்சக்காய் ஆட்டம் சரி தொப்பலுக்கு கீழே வரி வரியா இருக்கும். குழந்தை பெக்காத பொம்பளைங்களுக்கு நம்ம கொல்லி மேல கோச்சக்காய் ஆட்டம் முழுமலும் இருக்கும். அப்படியா? எங்க காட்டு பாக்குறோம். ஏய் என் புருஷன் மட்டும் காட்டுவேன். தப்பு மாதிரி சிரிக்கிறாங்க. தப்பு தப்பா பேசாதீங்க அம்மா. தொப்புளுக்கு இப்ப காட்ட முடியாது உங்ககிட்ட. நீ அப்படிதான் காட்டிட்டு இருக்கிற. யார் உன் மகன்? அடியே காமிக்க மாட்டாங்க தொந்தரவு பாக்குறது. அடியே எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எனக்கு சரியாக 2 ஆண் மக்கள். யார் யார் தெரியுமா? முந்தி பிறந்தவன் அர்த்தகொண்ட ராமன். ஆமா. இரண்டாவது பிறந்தவன் கள்ளத்தூர் சேமன். ஓ 7 மாசம் முழுவாம இருக்கிற அடி அம்மா. அப்படி அதனால வந்தா என்ன காரணம்? உங்க வீட்டுக்காரர் கூட்டாரு சொன்னாரு. அப்படியா? போலாமா? போலாம். உங்கள் தேவியாகிய கல்யாணி உங்களுடைய பாதத்தை தண்ணீரால் கழுவி எனது மட்டாரியால் துடைத்து மன்னா கொண்டு வந்த மலர்களை எல்லாம் குவித்து உங்கள் பாதம் அடித்திருக்கிறேன் மன்னா. சரணம் மன்னா. சுகமாய் வளர்ந்திருப்பாய். சரிங்க மன்னா. அப்படி இருந்தாலும் இன்று தினமாக எதற்காக அழைத்தீர்கள்? என்ன காரணம்? ஆமாங்க மன்னா. ஐயோ அப்பா. ஐயோ அழைத்த காரணத்தை கேட்கிறாய். ஆமாங்க கண்ணு. இதோ இப்பொழுது நமக்கு ரொம்ப பஞ்சத்துல பொழைச்சு கொண்டு இருக்கிறோம். வேலை இல்லாம. ஆமாங்க. இப்பொழுது நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். உண்மைதான். ஆமாங்க. அதனால வறுமையில இருக்கிறோம். நமக்கு முன்னுக்கு இருந்தார் ஒரு மகன். ஆமா. யாரு?
அரசோட ராமன். ஆமா. இப்பொழுது நீ ரொம்ப மாசமாக இருக்கிறாய். ஆமாங்க. அதனால ரொம்ப கஷ்டம் இருக்கிறோம். ஆமாங்க. அதனால கஷ்டம் இருக்கும்போது கஷ்டம் சந்தோஷம் வருமா? சரி. அது போல எந்த சாமி ஒரு முகம் முடிச்ச தெரியவில்லை. சரிங்க. இன்று பாண்டிய மண்டலத்துல இருந்து வேலைக்கு சிப்பாய்களாம் இறந்து விட்டார்களாமா? சரி சரிங்க. அதனால வேலைக்கு ஆளு கேட்டிருக்காங்க. அப்படியா? அதனால வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படியா? மன்னா மிகவும் சந்தோஷங்க. அப்படி இருக்கும்போது பதினமாக போயிட்டு வாங்க. என்னடி தள்ளி தள்ளியே போற? ஏங்க ஒரு கட்டி கணவன் என்றால் நெருங்கி போகணுமா? அதுதான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை. எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் யாரெல்லாம் முட்டுகள் இல்லையா? முட்டுகள்ல. சரி சரிங்க மன்னா. அதனால பதினமாக போயிட்டு வாங்க. என்ன தொடர்ந்து கூட விட மாட்டேங்கிற? சரி போயிட்டு வாங்க. அப்புறம் பாத்து உள்ள போய் பாத்துக்கலாம். போய் பாத்து போயிட்டு இருக்கிறேன். போங்க. என்னடி போயிட்டு வாங்க. ஐயோ போயிட்டு வாங்க. ஒரு முத்தம் மொத்தமா தரங்க அப்புறமா. சரி வாங்க. அதனால பாத்து போயிட்டு வாங்க. நீங்க வருவீங்கன்னு சொல்லி வலிமையில விளைவித்து காத்திருப்பேன். பாத்து போயிட்டு வாங்க. இப்பொழுது எங்க நிகழ்ந்து வந்தது? நமக்கு ஒயின் ஷாப்ல இருந்து என்னன்னு கடைக்கு காலை 12 மணி தவிர சீக்கிரம் வந்துருக்குன்னு. இந்த குடிக்கிற புத்தி ஒன்று போகுதா? சரி சார். என்னென்ன மாதை புண்ணியம் அது ஒன்று தான் நம்ம பலவாமக்கிறேன் நான். நம்ம சரி நம்ம குடிக்க மாட்டோம். அண்ணாந்து ஊத்திக்கும். இங்க வா. டேய் சப்பல் எடுத்து போனா போச்சதுன்னு. சரி என்னமோ பண்ணிட்டு வாங்க. ஓய் இப்பொழுது ஆனா அக்கா அது நெருப்பாமிக்கு அக்கா உடனே குளிர் கையில இல்ல இப்படி இப்பொழுது அதை அபிச்சு இப்படி அங்க போயிரு. வேலைக்கு நிகழ்ந்து வந்திருக்குது. சிப்பாயை கேட்டுக்கிறாங்க. சிப்பாய் கேட்டுக்கிறாங்க. அதனால எங்க போகணும்? அதான் முதல்ல இல்லை வடமதுரை போக வேண்டும். மதுரைக்கு போறோம். மதுரைக்கு போகணும். சரி போலாம். போய் வேலைக்கு சேருவோம். இந்த மயத்தை பிடிக்கிறவாள் எனக்கு ஆகாது. சன்னி எடுத்து போடும். என்ன சொல்றேன்? நம்ம ரொம்ப மோசமா போலாமா? பாப்போம். ஏரோடைய போய் சொல். வேலைக்கு ஆள் வந்திருக்காரு என்று அந்த பாண்டி மண்டலத்துல போய் கூர்ப்போ. நான் சொல்லிட்டுறேங்க. அப்படி பேர வாசல் வாசல் நிக்கிட்டா என்ன மகாராஜா அழைப்பு இல்லாம உள்ள வர முடியாது. நானும் ஒரு இத்தண்டா மகாராஜா யாருப்பா? சாமி நான் தான் நம்ம நாட்டு இது ஆள் வந்திருக்கிறேன். காவலர் சிப்பாய் வந்துக்கிறேங்க. என்ன விஷயம்? நம்ம நாட்டுக்கு நம்ம லிகிதம் பண்ணதுக்கு லிகிதப்பட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. நம்ம நாட்டை தேடி. ஆமா வேலைக்கா வந்திருக்கிறாரா? வேலை கேட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியா? அதேதான். சரி வந்து பார்ப்போம். என்னது கண்ணு தெரியலதான் இத்தனை பேர் வந்து ஏறி வழி பிடி போலாவா? என்னாச்சு? வந்தவரங்கடா. ஆனா வந்தவரா? அங்க பாருங்க வாசல்ல நிக்க வச்சுட்டேன். அப்படியா? ஐயா பாண்டி பண்ணா. உங்களுடைய பாதத்துக்கு இந்த கருத்தாவளையில் வந்தனம் புரிகிறேன் சாமி, வந்தனம் புரிகிறேன். அப்படியா? என்னுடைய பாதத்தினால் எக்குறையும் இல்லாமல் சுகத்தோடு வந்திருப்பாய். ஆமா, தங்களுடைய நாடு நாடு கேட்கிறாயா? கோமாளி வா. இதுக்கு நாளைக்கு வரணுமா? சொல்லுவா சம்பளத்துமா சொல்லிப்படுறா, நாடு சொல்லிப்படுறா சொல்லிப்படுறா. அந்த நாட்டை நான் சொல்லி நீ யார் மாதிரி இப்படி வேலைக்கு வந்த? என் கூட நீ தானே வந்த? கூட வந்தா
சொல்லிவிடுறா. நானும் சொல்லிவிட்டா ஏங்க ஏப்பா எங்க ஊருங்க தான் அந்தியூர் பக்கமா அந்தியூர். இப்படியா? ஏய், ஓய் நம்ம நாட்டை சொல். ஓ நம்ம நாடு. ஓ நீ அதை கேக்குறியா? செஞ்சு கோட்டைங்க. செஞ்சிக்கோட்டை ஆண்டு வரக்கூடிய தாங்கள் பெயர் கருத்தாவளையன். கருத்தாவளையன். உண்மைதான். தாங்கள் வந்த விஷயம் வேலைக்கு ஆள் தேவைன்றீங்க இப்ப நீங்கள். ஆமா. அதனால சிப்பாயை வேலைக்கு ஆளு கேட்டிருந்தீங்க. அதனால உங்க இடத்துல வேலைக்கு வந்திருக்கோம் சாமி. அப்படியா? உண்மைதான். சபா ஏய் வராங்க. போய் கவுண்டராட போய் சேர் போட உட்கார்ந்துக்கற. காலடி மோத்தறோட நண்பா ஓய் நம்மளுடைய நிகழ்ச்சி தெரிந்து ஏய் நம்ம இடத்துல எல்லா வேலைக்கும் ஆட்கள் வந்து விட்டார்கள். ஆமாங்க. ஒரே வேலைக்கு தான் ஆளுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரே வேலைக்கு தான் ஆள் இல்ல. ஆமா ஆமாங்க. காணம் சென்று ஏய் வேட்டையாடுவதற்கு ஆளுன்னு தேடிட்டு இருந்தோம். அதனால ஒரு நாள் ஒரு வேலை இவருக்கு தெரியுமா கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்க்கலாம். கருத்தாவளையா தாங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வியா? எதை கொடுத்தாலும் செய்வேன். அப்படியா? பரவாயில்லையா? என்னுடைய நாட்டிலே அனைத்து வேலைக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். காணம் சென்று வேட்டையாடி வருவதற்கு என்னிடத்துல சிப்பாய்கள் இல்லை. வேட்டையாட தெரியுமா? ஐயா, அனைத்து வேட்டையும் நான் ஆடுகிறேன். நீ அஞ்சு கலங்க வேண்டாம். எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும் சொன்னல்லவா? அனிமே கலங்க என்று வேட்டை தான் ஆட வேண்டும். இந்த கர்த்தாவை நான் வேட்டையாடி வருகிறேன். உனக்கு தெரியுமா? தெரியும். சரி, என்ன சம்பளம் கேட்கற கேளு. ஐயா, அனிமே காணங்க சென்று நான் பொறுமை. ஏய் உள்ளண்ணா, அனிமே காணங்க சென்று வேட்டைக்கு போகிறேன். சம்பளம் என்ன கேட்கறீங்களா? என்ன சம்பளம் கேட்கற? மாத சம்பளமா வார சம்பளமா என்ன கேட்கற கேளு. எனக்கு வார சம்பளம் வேண்டும். அப்படியா? என்ன சம்பளம் வேணும் கேளு. டேய் எல்லாம் எந்திரிப்பாங்க. ஒரே எந்திரிப்பாங்களா? இதுதான் இந்த நாளைக்கு காலவார டைம் அப்புறம் காலைல அப்புறம் விடிய விடிய கூத்தாடி என்ன புத்த கூத்தாங்க. இதோ ஈட்டி, கத்தி, கோடாலி, கடப்பாறை, வில்லு, அம்பு அனைத்துக்கும் சேர்த்து எனக்கு 42,000 வேண்டும். அப்பா காணம் சென்று வேட்டையாடி வருவதற்கு வார சம்பளம். ஆமாங்க. 42,000 வாரம் வேணுமா? முண்டியாட்டம் வாக்கா கொடுத்து விடலாம். கொடுத்தலாமா? அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா கருத்தாவளையா இங்க வா சாமி, அப்படியே தருகிறேன். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன? இப்பொழுது சொல்வதுதான் எப்பொழுது நான் சொல்வேன். காணம் சென்று வேட்டையாடுவது என்றால் சர்வ சாதாரணம் அல்ல. எப்படி? காலையில் 7 வேட்டை கொண்டு வந்து முன்ன காட்டணும். மாலை 7 வேட்டை. காலை 7 வேட்டை. ஆமா. மாலை 7 வேட்டை. வாரம் தவறாமல் நீ கேட்ட சம்பளம் நான் கொடுக்கிறேன். சரி. அதே போல நான் தவறாமல் காலை மாலை தவறாமல் 7 வேட்டை கொண்டு வந்து என் மதில் சேவல் முன்னால கட்டணும். தோரணம் கட்ட வேண்டும். ஆமா, தோரணம் கட்டணும். கோட்டை முன்னாடி தோரணம் கட்டணும். தோரணம் கட்ட வேண்டும். அப்படி ஒரு வேட்டை குறைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சுக்குவேன். சம்பளம் குறைக்கப்படும். சம்மதம்னா சொல்லு. எனக்கு சம்மதம். நீங்க சொன்ன பிரகாரமே காலை 7 வேட்டை மாலை 7 வேட்டை ஆடி வந்து இதோ இந்த பாண்டியன் நாட்டு மேடு தோரமாக நான் கட்டுகிறேன். அப்படியா? அப்படின்னா பின் அம்பு ஆயுதம் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. இப்பொழுது காலம் சென்று வேட்டையாடி என் முன்னே கொண்டு வந்து காட்ட வேண்டும். போய் வா, சென்று வா. பாண்டியமலை சொல்கிறார். இதோ என்ன எங்க வில்லு எங்க நிறைய எங்க போச்சு? வில்லு குவாட்டர் குடி காலமா வச்சு மகாராஜா சொல்லிவிடாது. ஒண்ணு விடுவாரு.
இங்க பார் வை. பாண்டிய மலை சொல்லுகிறார் ஏய். எப்படி எப்படி சம்பளம் 42,000 கேட்டிருக்கிற ஏய். காலை வேட்டை 7 ஏழு. மாலை வேட்டை 7 யாரோ என்னது ஆடி கொண்டு வந்து தோரணமா கட்ட வேண்டும் சொல்லுகிறாரு. தோரமா கட்டணும். இப்பொழுது ஏய். அந்தி காலை அந்தி காலை பொழுது. ஆமாங்க. அதனால அதனால இப்ப எங்க போகணும்? போலாமா? இது ஒரு பக்கம் வேட்டைக்கு போக வேண்டும். போலாம். போலாமா? ரெடி. அக்கா காலை வேட்டை தான் ஆடினா ஆடிக்கொண்டிருக்கும் போது என் கூட இருந்த மந்திரியாகப்பட்டவன் என்னமா அழுத்துறானே பெரிய வேட்டை ஆடி இருப்பான்னு நினைக்கிறேன். தூக்காத உங்க அம்மா. ஏய் மந்திரி சொல்றாடே ஏன் தூக்குதுங்க சீக்கிரம் சொல்லுங்க. ஏடா வேட்டி அண்ணன் பெரிய மிருகம். பெரிய மிருகமா? ஆமாங்க. ஏண்டா ஓய் பெரிய மிருகம்னு சொல்றாயே? சொல்றனே. புலியா? அதோட பெருசு. சிங்கமா? சிங்களது கால் தூசி ஆகுமா? கரடியா? யோ கரடியா தலைக்கிட்டே பத்தாதியா? பெரிய மிருகம்னு சொல்றாயே? தூக்காத உங்க அம்மா. ஏய் அமுத்து விடாத. டேய் விடாத. ஓகே. ஏய் ஏனையா? யானையோட பெருசு பாசே. என்னோட ஒட்டகமா? யோ ஒட்டகம் எதுக்காவது வாலு மைது தான் ஆகும். ஏய் தூக்காத அம்மா. ஏய் அப்ப பெரிய வேட்டையா தான் இருக்கும். ஆமாங்க. அம்மா பெரிய வேட்டை சொல்றீல்ல? அப்படி வேட்டை என்ன வேட்டை? இதான் சொல்லரும்பு. பாருங்க ஏய் கொடல பாரு ஒரு மூக்கு. டேய் ஏய் ஏடா சுள்ளெருப்பு குடல் வருதா? என்ன நடக்க வர கீய பேல்றா. டேய் ஆயாளி ஏங்க இல்ல பைத்தியமாடா? பாசே. ஏடா சுள்ளெருப்பு வந்து வேட்டையாடுறதா? அது உசிர் இல்லையா? அது ஆடுவியா? அதுதான் பயங்கரமான மண்டமலை பட்டாரம் போடு. எந்திரி. என்ன ஆயிக்கிற சுள்ளேரம் பத்தி? நான் ஒன்று சுள்ளேரம் தான் அத்தா பெரிய யானையவே காதல போது கொண்டு போறது காண போது. ஏய் எறும்புனா கேவலமாகுது. சுண்ணி பிடிச்சி வரது நல்லா வீங்கி போயிடும். ஓய் இங்க பாரு. இப்பொழுது காளை வேட்டி அடி விட்டோம். ஆடிவிட்டாங்க. என்னென்ன வேட்டாடிக்கிறேன்? என்ன பழகணும்? என்ன நீ வேட்டி அடியெல்லாம் இங்க வச்சுக்கிறேங்க. எண்ணெயெல்லாம் தூக்கி இதுல போடுற என்ன? 1 2 3 4 5 6 7 கிடுங்க. 7க்குதா? 7க்கு என்னென்ன மிருகம் இருக்குது? எதுலையா? ஏங்க சிங்கம் கரடி புள்ளி எத்தனை சொல்லிக்கிறேன்? 6 புலித்தி. ஏய் யார் சொல்ற? சிங்கம் புலித்தி கரடி. புலி சிங்கம் புலி கரடி பானை. பானைல யானை யானை காட்டெருமை தவளவத்தான் ஏய் எரமிங்க கடேரி கடலை கச்சை. அதே நீர் இன்னொன்னு எங்க கடந்துச்சே? மெயினான மிருகம். என்ன மிருகம்? புள்ளிமான். புள்ளிமான் கேசாவும் பாத்துக்கணும். காலையில வேட்டை ஆடியாச்சு. 7 வேட்டை ஆடியாச்சு. இப்பொழுது ஆட்டியாச்சு. கொடுப்பீங்க நீங்க. இப்பொழுது 7 வேட்டை ஆடி விட்டாச்சு. இப்பொழுது பாண்டி தோரணமா கட்ட வேண்டும். மணிநாட்டுக்கு எல்லாம் காட்டிவிட்டாங்க. இப்பொழுது பாண்டிய மன்னனை கூப்பிட்டு நம்ம வேட்டைகளை காட்டி ஆகட்டும். மன்னா பாண்டிய மன்னா சுவாமி மகாராஜா வேட்டை போய் வந்தீங்களா? வேட்டைக்கு போனீங்க வந்துட்டங்க. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு. அவருப்பா இல்லாம தான் முனிப்பு நாட்டம் இல்லதா.
ஏய் சாமி மகாராஜா காணம் சென்றீர்களவா ஆமா போனங்க வேட்டையாடுவதற்கு ஆடிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் நல்லா விட்டு ஆடிட்டு வந்துட்டோம். வேட்டையாடணுங்க. எத்தனை படம் உனக்கு சொல்றது? நான் எதுவுமே பண்ணலையே. எனக்கு கொன்னவாயிங்க கோச்சுக்காதீங்க. சரி எங்கடா கருத்தாவளையும்? கருத்தாவளையும் கிணத்துல விழுந்து போயிட்டான். கூட்டிட்டோடா கருத்தாவளையா முக்கியமா எங்க அவருக்கு மூத்திரம் வந்துச்சா இது வந்துட்டு என்ன சொன்னார்? ஏன் கால வச்சுக்கிட்டா மகாராஜா கூப்பிடுறாரு. கருத்தாவளையா? ஐயா பாண்டி மன்னா வேட்டையாடி வந்து விட்டாயா? காலை பொழுது வேட்டை ஆடி விட்டேன். கொண்டா பார்ப்போம். டேய் யாருங்க டேய் மாலாவோட நிமிஷம் கூப்பிட்டு விடாம எடுத்துருவாங்க. வேட்டை கொண்டு பாண்டி மன்னத்துல கொடு. போக்க வேற முடியல ரொம்ப சிரமமா பாருங்க. வேட்டையாடி வந்துட்டீங்களா? இதெல்லாம் கொண்டு சரி பாக்கலாரு. என்ன வேட்டையாடி வந்தாய்? கருத்தாவளையா? 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 கட்டுமையா கருத்தாவளையா? என்னடா வேட்டையாடி வந்தாமா? இது என்னது? இது என்ன வேட்டை? சிங்கம் சிங்கம், புலி புலி, யானை யானை, கரடி கரடி, சிறுத்தை 1 2 3 4 5 6 7 ஏழு வேட்டை. கருத்தாவளையா? நான் சொன்னத போல காளை வேட்டை சரி 7 வேட்டையும் சரியா ஆடிட்டு வந்துட்டேன். நேரம் முடிச்சாச்சு. அதனால மதுரை சொத்து மேல கட்டு, தோரணமா கட்டு, தூக்கி கட்டு. இப்பொழுது மதுரை சொத்து மேல தோரணமா ஏய், முதல் நாளே வெற்றிகரமாக கருத்தாவளையன் சொன்ன வேலை செய்து விட்டான். என்னடா பண்ண? இன்னைக்கு வார சம்பளத்தை இன்னைக்கு கொடுத்துறான். வார சம்பளம் நீங்க கொடுத்துறேன். ஒரே நாளே குடுறான். குடு சாமி குடு, அள்ளி குடு. கருத்தாவளையா? ஐயா நீ கேட்ட சம்பளம் சரி வார சம்பளம் உண்மைதான் 42 வர்றாகும். அப்படின்னா 42,000. 42,000 சம்பளம். இங்க பாரு, எதுக்கு வார கணக்கு போற? இந்த ஒரே நாள்ல புடிச்சுக்கோ, இன்னைக்கு புடிச்சுக்கோ. ஆமா ஆ? பயங்கரமா ஏன்னா முதல் நாளே வெற்றிகரமாக சொன்ன 7 வேட்டையும் சரியா ஆடிட்டு வந்துக்கிற. இப்ப அவனுடைய வீர புருஷன் நான் பார்த்ததே இல்ல. எத்தனையோ சிப்பாய்கள் இருந்தாங்க, எத்தனையோ என்ன இடத்துல மந்திரி இருந்தாங்க. இது போல வீரன் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. உன் வீரத்தை மெச்சிட்டு நீ ஒரே நாள்ல மொத்த சம்பளத்தை கொடுத்துட்டேன். சரி, இப்ப கால வேட்டை முடிச்சு மாலை வேட்டைக்கு போகணும்ல, போயிட்டு வா. மேல வேட்டைக்கு போகணும். இப்பொழுது இப்பொழுது நாமளும் வார சம்பளம் கேட்டோம். நாம் வார வேட்டையை பார்த்துட்டு அந்த பாண்டிய மன்னன் இன்னைக்கு ஒரே நாள் சம்பளம் அப்படி முதல் நாளே கொடுத்துட்டாரு. முதலாளே கொடுத்து விட்டார். ஆமாங்க. காலை வேட்டை ஆடி விட்டோம். இப்ப அந்தி பொழுது அந்தி பொழுது மாலை வேட்டை ஆடணும். ஆடணும். அத போகணும்ல, நான் போலாம். போகலாம். மாலை வேட்டை தான் ஆடினா
காலை வேட்டி ஆடணும். காலை வேட்டை காட்டணும். இப்ப என்னது காலையில வேட்டை ஆடணுங்க. வேட்டி ஆடணும். இப்பொழுது மாலை வேட்டையாடி இருக்கிறோம். ஏய், இங்க பாரு சுவாமி. ஏய் ஓய், இப்ப எத்தனை வாட்டி எண்ணி பாரு. ஏங்க ஆ? ஐயோ யா, ஒரு வேட்டை குறையுதே. எத்தனை இருக்குது? ஏங்க 6 இருக்குது. இன்னொரு வேட்டை கண்டுபிடிச்சுட்டேன். யாரு ஒரு இடத்துல அழுத்தி போலாமா? சொல்லு. போட்டா உலகாத்துல உள்ள போயிருவா. நம்ம அங்க போய் மிருகத்தை அடிக்கலாம். இப்பொழுது ஏய், மாலை வேட்டி ஆடினோம். 6 தான் இருக்குது. 6 தான் இருக்குது. இன்னும் ஒண்ணு வேணும். ஒண்ணு வேணுங்க. ஏன்னா 7 காலையில 7 மாலை பொழுதுல 7. 7. அதெல்லாம் ஒரு வேட்டை குறையுது. ஒண்ணு குறையுது. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஏதோ போட்டு தெளிப்பலாமா? ஆ? ஏதோ வாங்க, நான் கூட்டி போறேன். எங்க வடிக்க மாறி பண்ணாங்க நம்ம. எங்க 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 இருக்குது? ஆமா, ரொம்ப காட்டு காட்டு. ஒரே போல அங்க போட்டு அப்படியே தூக்கி பாரு. ஏய் உலகத்துள்ள போயிருமா தாயாளி? வார சண்டைக்கு வராரு பாத்து. யாரு? வடிக்க வேண்டாமா? ஏதோ வடிக்க. ஏய் ஓய், இங்க பாரு. ஓய். இப்ப மாலை வேட்டை ஏய், ஒரு வேட்டை குறையுது. ஒரு வேட்டை குறையுது. ஆ? ஆமாங்க. அதனால அதனால அதோ பார் பெருத்து ஒரு யானை போக கொண்டு இருக்குது. ஆமாங்க, பயங்கரமான இப்பொழுது அந்த யானையை வேட்டையாடுவோம். போடு. யானையை நான் வேட்டையாடினா இதோட 7 ஆச்சு. யானை வேட்டையாட 7 7. தூக்கு. அதான் தூக்கி போட்டு அல்ல அல்ல தூக்கு தூக்கு போலாம். நீ ஒரு கை புடியா வெயிட் ஆகுது. ஏய் பயங்கர வெயிட் ஆகுது. தூக்கிட்டு போலாம். வாங்க போவோம். ஏய் ஏய் எங்க வச்சிட்டு பையன் இறக்கி விட்டுங்க. மாலை வேட்டையாடி இருக்கிறோம். ஆடியாச்சு. பாண்டிய மண்ணை கொண்டு வந்து காட்டு வேட்டைகளை பார்க்கட்டும். மன்னா, பாண்டிய மன்னா, அரசே. என்னப்பா அரசே, மாலை வேட்டையை ஆடிட்டாங்க அத்தாவளே. அன்றாடு போல ஏய், இன்றும் என்றோ வேட்டைக்கு போயாச்சு. வேட்டையாடி வந்து விட்டீர்கள். வந்துட்டேங்க. அப்படியா? ஆமா. எடுத்தாட பார்க்கலாம். வெய்யி. 1 2 3 4 5 6. என்னடா ஆச்சரியமா இருக்குது? இன்று ஒரு வேட்டை குறையுது. என்னவா இருக்கும்? நானும் பல நாளா இதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆமாங்க. இன்று கேட்க கூடாது. ஏய், இன்று நாம கருத்தாளன் கேட்க கூடாது. கேட்கக்கூடாது. நாளை கேட்போம். ஏய். நாளை மருதனை கேட்போம். ஏய், இப்படியே நான் விட்டுட்டேன். விட்டுட்டோம். அதனால நாளுக்கு நாள் வேட்டை குறைஞ்சிட்டே இருக்குது. அதானே. என்னவா இருக்கும்? இன்னைக்கு கேட்டு பார்த்தலாம். தாங்களே கருத்தாவளையா பாண்டிய மண்ணா பாருங்கள் இங்கே. சொல்லுங்க. வேட்டையாடி வந்து விட்டீர்களா? இப்பதான் எத்தனை வேட்டை இருக்குது இதுல? எண்ணி பாருங்கள். 6 வேட்டை தான் இருக்குது. இன்னும் ஒண்ணுங்க. ஒண்ணு குறையுது சொல்றாங்க. பல நாள் உன்னை கவனித்து வருகிறேன். இப்படியே நாளுக்கு நாளா ஒவ்வொரு வேட்டையா குறைந்து கொண்டே வருகிறது. குறைஞ்சிட்டே வருது. ஆரம்பத்துல நான் சொல்லிக்கிறேன், ஒரு வேட்டை குறைஞ்சாலும் சம்பளத்தை நான் புடிச்சுட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிக்கிறேன். ஆமா. உன்னை பலமுறை பார்த்து விட்டு ஏய், ஏன் இப்படி வேட்டை குறைஞ்சிட்டு வருது? காரணம் என்ன? ஐயா நான் காலை மாலை தினமும் வேட்டைக்கு செல்கிறேன். ஏய், இன்று ஒரு வேட்டை குறைந்தாலும் நீ கேள்வி கேக்குறீங்க. உண்மை. அதனால நாங்க யாரும் நீங்க பதில் சொல்லுங்க. கேளு. எனக்கு 42,000 சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய். இப்பொழுது எனக்கு 52,000 சம்பளம் கொடுத்தால் நான் வேட்டை கட்டாட்டு வருவேன். இல்லாவிட்டா நான் வேட்டையாட மாட்டேன். ஒரு பொழுது முடியாது. நீ கேட்டது 42,000 ஆமா. கொடுத்தல. நீ கரெக்டா வேட்டையாட்டு வரணும்ல. கரெக்டா வரணும்ல. இப்படி நாளுக்கு நாளா வேட்டை குறைஞ்சா ஏய், யாருடைய பணம் போறது? யாரோட சொத்தலி இருக்கு? அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, நான் சொன்னது போல இனிமே சம்பளத்தை புடிச்சிட்டு தான் கொடுப்பேன். ஏறுவே கொடுக்க முடியாது. என்ன சொல்ற சொல்லு. ஆகவே ஆகாது. அப்படியா? நான் சொன்னதை கொடுத்தா மட்டுமே நான் கண்டா வேட்டையாடிக்குவேன். ஏய், நீ என்ன ஏய். உன்னை போல இன்னும் எத்தனையோ பேர் வருவாங்க என்ன தேடி, ஆமா. ஏன் நாட்டை தேடி. நம்மள தேடி. உன்னோட இன்னும் பன்மடங்கு சம்பளம் கொடுப்பேன். நான் விலைக்கு வாங்குவேன். கண்டிப்பா. உன்னால சம்பளம் புடிச்சு தான் கொடுப்பேன். வாங்கவே வாங்க மாட்டேன் சொல்லு. முடியாது ஐயா. முடியாதுன்றா இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்லை. போ. பாண்டிய மன்னா ஒரே ஒரு வேட்டை குறைச்சினால் ஏய், சம்பளத்தை புடிச்சுதான் கொடுப்பேன்னு சொல்றாய். நிச்சயமாக காலை மாலை நான் வேட்டையாடுகிறேன்.
சம்பளம் சேர்த்து எடுத்து நீ கொடுக்குறாயா? முடியாது. முடியாதுன்னு சொல்றல. ஆமா. அதனால வேலைக்கு வேணாம்னு சொல்றியா? வேண்டாம். ஐயா போய்விடு. இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம் சாமி. இனிமே உனக்கு இங்க வேலை இல்லை மதுராபுரியிலே. போ. அப்படியா? என் முகத்துல பிடிக்காத. ஓடிவிடு. ஏடா ஒரு ஆச்சரியம். பாண்டிய மன்னாகப்பட்டவர் ஒரு வேட்டை குறைஞ்சதுக்காக சம்பளத்தை புடிச்சிட்டு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம சம்பளம் சேர்த்து கேட்டா அவரு கோச்சிக்கிறாரு. போனால் போகட்டும். நமக்கு தொழில் தான் நமக்கு வேணுமா? நமக்கு இந்த தொழில் தான் இருக்குதா? அதனால மனைவி போய் சந்திக்குமா? போலாம். போகலாம். மன்னவராகப்பட்டவர் வேலைக்கு போனாரு. என்ன ஆனார் ஏது ஆனார் தெரியல. போனதொரு மன்னவர் இன்னுமே வரவும் காணா. சென்றதொரு மன்னவர் இன்னுமே வரவும் காணா. என் மன்னவர் என்ன ஆனார் தெரியல. அடி அம்மா திடீர்னு ஏதோ ஒரு சத்தமாகுது. யார் வராங்கன்னு பார்க்கலாம். மன்னனுக்கு வாடாத திருமுகமோ என்னுடைய நம்மளுடைய குடும்ப வறுமையினால வேலைக்கு போனீங்க. அப்படி போகும் வேலையில போயிட்டு வரும்போது வாடாது திருமுகம் வாரி இருக்கிறது, சோறாது திருமுகம் சோர்ந்திருக்குது. என்ன பண்ணா அழகு ஏது காரணம் பண்ணா? இதோ நம்ம குடும்ப கஷ்டம். ஒரு இடத்துல கூலி விட்டு நான் தினமும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். காலை வேட்டை மாலை வேட்டை தினமும் 7 வேட்டை ஆடணும். ஆமா. இந்த பாண்டிய மன்னன் வேலைக்கு போன இடத்துல உனக்கு சம்பளம் எவ்வளவுன்னு கேட்க 42,000 கேட்டேன். சரி. தினமும் வேட்டை ஆடிக்கொண்டே இருந்தேன். ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பாண்டிய மன்னன் என்ன செய்வார்? நமக்கு கேட்ட சம்பளம் 40,000 தான் தராரு. அதனால ஒரே ஒரு வேட்டை மாலை வேட்டை மட்டும் 6 வேட்டை ஆடி கொண்டு போய் சென்றேன். அப்படி செல்லும் போது கர்த்தாவளையா நான் என்ன சொன்ன இடத்துல காலையில 7 வேட்டை மாலையில 7 வேட்டை ஆடி வந்தா மட்டுமே ஒன்னு வந்து கொடுத்தா மட்டுமே வேட்டையில உனக்கு சம்பளம் கட்டா தருவேன். சரி. இப்பொழுது நீ ஒரு வேட்டை உனக்கு குறைந்து விட்டது, உனக்கு சம்பளத்தை புடிச்சிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்படி சொல்லும் போது பாண்டிய மன்னா ஒரு வேட்டை குறைஞ்சனால தானே என் சம்பளத்தை பிடிக்கிறேன்னு சொல்றாய். உனக்கு நான் கரெக்டா வேட்டையாடி வருகிறேன். எனக்கு சம்பளம் 52,000 கொடுத்துதான் கேட்டேன். கேட்ட வார்த்தையாக என்னாச்சுனாரு தெரியுமா? என்ன பண்ணா சொன்னாரு? நீ இந்த வேலைக்கே வேண்டாம், நீ சிப்பாயே தேவையில்லை, சரி இந்த வேலையை விட்டு போடா கருத்தாலே. வேலையை விட்டு நீக்கி
விட்டாரா? வேலையை விட்டு நிறுத்தி விட்டார்கள். மன்னா அதனால வந்து விட்டேன் மனைவி. அப்படியா? உண்மைதான். மன்னா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? மனம் கலங்க வேண்டாம் மன்னா. என் வார்த்தை. மன்னா நம்மளுடைய குலமோ செம்படவர் குலம். உண்மைதான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குலத்தொழிலோ மீன் பிடிப்பது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய குலத்தொழில் இருக்கும்போது நீங்க ஏங்க பயப்படுறீங்க? என்ன சொல்றாய்? ஆமாங்க, குலத்தொழில் என்றால் மீன் பிடிக்கிறது. மீன் பிடிக்கிற வேலை. ஆமா, அதனால நீங்க போய் ஆறு கடல்னு சொல்லி இப்படி போன்ற இடங்களுக்கு எல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மீனை எடுத்து நான் போய் வீதி வீதியா ஊரூரா வித்துட்டு வருவேங்க. அதனால நம்மளோட குடும்ப பஞ்சம் தீரும். கண்ணே, நம்ம குலத்தொழில மீன் பிடிக்கிற வேலை. அதனால மீன் பிடிச்சி கொண்டு கொடுத்தீங்களா நான் வீதி வீதியா சென்று மீன் வித்து நம்ம வித்து பிள்ளைங்கெல்லாம் காப்பாத்தாலே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோ 7 மாத கர்ப்பிணியா இருந்தேன்ல, அப்படி நீங்க வேலைக்கு போன உடனே எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க. என்ன சொல்றா? ஆமாங்க, மகன் பிறந்து. ஆமா, அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறான். ஆண் குழந்தை பிறந்து சரியாக 7 நாட்கள் ஆகிறது. அப்படியா? ஆமாங்க. அதனால மீன் பிடிக்க போயிட்டு வாங்க. மீன் பிடிக்க போயிட்டு சொல்றீங்க? ஆமா மன்னா. தேவி மன்னா, மீன் பிடிக்க போயிட்டு சொல்றாயா? இவ வலையெல்லாம் தேவைப்படுதுல்லம்மா. வலையா? உண்மைதான். வலையெல்லாம் நம்ம வீட்டுல இருக்குதுங்க. எங்க குலத்தொழில்னு சொல்றேன். குலத்தொழிலுக்கு தேவையான பொருள் நம்ம வீட்டுல இல்லாமே போகும். வலை பிண்டு எல்லாமே இருக்கும். வலை பிண்டதும்ல. ஆமா, அதனால எதுக்கு வலை பிண்டுவோம்? ஆமா. கெளுத்தி மீன், சிலேபி, ஆறாளி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்தந்த மீனுக்கெல்லாம் வலையை பிண்டி இருக்கிறோம். அதனால நான் இப்ப மீன் பிடிக்க சென்று வருகிறேன். போய் வர வரைக்கும் அரவணையில் பதனமா இருக்க வேண்டும். அப்படியா? பதினமாக போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, சீக்கிரம் நீங்க வாங்க மாட்டேன், உங்களுக்காக நான் காத்திருப்பேன். ஆமாங்க, போயிட்டு வாங்க. இப்பொழுது வலையை எடுத்து விட்டோம். எடுத்தாச்சு. என்ன அந்தந்த மீனுக்கெல்லாம் வலை ரெடி பண்ணி விட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுங்க. இப்பொழுது நாம மீன் பிடிக்க செல்ல வேண்டும். கண்டிப்பா. பர்சலோட தெரியுமா? பர்சலா? பிளைட்டே ஓட்டு பர்சலோட மாட்டேன். என்ன நம்பி பின்னாடி உட்காரு. மாலை கோட்டி என்ன கதையும் கேக்குது. இப்பொழுது போய் ஆத்துக்கரை சென்று நாம மீன் பிடிக்க வேண்டும். போவோம். ஆத்துக்கரை வந்து விட்டோம். இப்பொழுது மீன் பிடிக்க வேண்டும். உலகில் இருந்தாலும் வீசணும். இப்பொழுது
சின்ன சின்ன மீன்களை சின்ன வலையை போட்டான் போட்டான். பெரிய பெரிய மீன்களை பெரிய வலையை போட்டான். பெரிய வலையை போட்டோம். கர்த்தா வலையன் ஏய், மீன்களை பிடித்து விட்டோம். ஏய், டேய், சாமி மீனை இப்ப தூக்குற கொண்டு போய் மனைவி கொடுக்கணும்ல போலாம். சாப்பிடலாம். இந்தா புடி. டேய், என்னம்மா அடிக்கிற? இந்த பாரு, மீன் துள்ளுது பாரு. இல்ல இல்ல துள்ளாது, எல்லாத்துக்கும் ஓடாடிச்சு விட்டேன். என்னது மீனுக்கே ஓடி அடிக்கிறியா? பயங்கரமான ஆளுதாளா. அடியே சண்டாளா. எல்லாம் நினைச்சேன். மீனுக்கே ஓடி அடிக்கிறது நீ தான் பெரிய ஆளா இருப்ப. உன் மட்டுக்கே அறுத்து சாப்பிட போய். டேய், இப்பொழுது இப்பொழுது என்ன மீன் பிடிச்சிருக்கேன் வை. இறக்குமா ஒரு ஆள் இறக்க முடியுமா? பொறுமா துள்ளு. அழுத்து காணும். டேய், போய். என்னென்ன மீன் இருக்குது? ஏங்க கெளுத்தி, கட்லா, லோகு, பாறை மீன், சிலேபி, ஆறாளு. ஏங்க குறவு குஞ்சு இருக்குது. எந்த குறவை? குறவு மீனுங்க. குறவை மீனா? ஆமா, ஏய், குறவை மீன்லாம் திங்க மாட்டாங்களே. அதெல்லாம் எடுத்து கழிச்சுல போட்டுடலாம். கழிச்சிடலாம். கருவாட்டுக்காகுதுடா. டேய், கெண்டைக்கு கூப்பிடவே கெண்டை. அதான் எல்லாமே இருக்குது. நல்லா இருக்குதா? சுறா மீன் தான் வச்சுக்கிறேன். இப்பொழுது மனைவி இடத்துல கொடுத்து நாம வியாபாரம் செய்ய சொல்ல வேண்டும். ஆமா, அங்கதான் விற்கணும். கூப்பிடு, பொன்னாடி கூப்பிடு. கண்ணே தேவி, அண்ணே தேவியால். மன்னா சுவாமி இப்பொழுது ஆ. ஆட்டக்கார சென்று ஆ. கடற்கரை சென்று சரி சரிங்க மீன் வேட்டை ஆடி வந்து விட்டு ஆ. மீன் வந்திருக்குது. ஆ. இப்பொழுது இவரு வியாபாரம் செஞ்சு வர வேண்டும். அப்படியா மன்னா அப்படி ஆகட்டும். நீங்க வீட்டுல இருங்க, நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன். போய் டேய், கூட போயிட்டு வா. நான் கூட போட்டா அண்ணாட நல்ல முடிச்சு யார் மேல போற மாதிரி சீக்கிரம் போயிட்டு வா. நான் பாத்துக்கிற போய் ஏற்கிறேன். அடி அம்மா இங்க பாரு. மேடம், என்ன மேடம் இங்கிலீஷ்லாம் பேசக்கூடாது என்கிட்ட. இடிக்கிற வேலை ஆகாது. ஏன் என்ன பண்ணுவேன்? எல்லாம் செட்டு பண்ணி கொட்டி போயிடும். போட்டுட்டோம். அடி அம்மா அம்மா. அதனால அதனால? எனக்கு குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஆகுது. சரி சரி. அப்படி இருக்கும்போது நான் இப்ப வந்து அழுக்கா இருக்கிறேன், அதனால தீட்டா இருக்கிறேன். தீட்டா இருக்கிறியா? குழந்தை பிறந்து உதிரமெல்லாம் என் மேல இருக்குது. போடாம பேசு. ஏன் தொட்டா என்ன? நானே ஒண்டி வேற முனியப்பன் கோயிலுக்கு பூசேரி ஆகிற தொடக்கூடாது. பூசாரியா இருக்கிறியா? சரி சரி தொடல. அடி அம்மா அம்மா. இப்படியே போனா என்கிட்ட யாருமே மீன் வாங்க மாட்டாங்க. வாங்கவே மாட்டாங்க. முடிச்சு நீராடி போகணும். நீராடிட்டு போறேன். ஆமா எல்லாத்துக்கும் நீர் போடு முதல்ல. ஆமா எத்தனை தடவை ஆயா போட்டு போடு போடு. போடு.